வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தலங்கள், அதாவது சிறப்பு வாய்ந்த முக்கிய 10 கோவில்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோவில். முதலாவதாக பார்த்தீங்கன்னா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மதுரையை அடையாளப்படுத்தும் புகழ்பெற்ற சிவன் கோவில். மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கும் திருத்தலம். 1000 கால் மண்டபம், பொற்குளம், சிற்பக்கலைக்கு பெயர் பெற்றது. இதுதான் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய புகழ். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இது பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு, முருகப்பெருமானின் திருமணத்தலம், சுப்பிரமணிய சுவாமி அருள்பாவிக்கும் திருத்தலம். இது திருப்பரங்குன்றம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அழகர் கோவில். அழகர்னா கல்லழகர் ஆற்றில் இறங்குவார், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா, அதனுடைய கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருமாவிளஞ்சோலை மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவில். சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் என்று அழைக்கப்படுவர். அருள்பாலிக்கும் தலம். சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. மதுரையினாவே சித்திரை மாதம் கல்லழகர் ஆற்றில் இறங்குவார். அது புகழ்பெற்ற தலம். நான்காவது பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில். அறுபடை வீடுகளில் ஒன்று. காடும் மலையும் சூழ்ந்த இயற்கை எழில்மிக்க திருத்தலம். முருகப்பெருமானில் அருள் நிறைந்த புனித ஸ்தலம் ஒன்று. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் மற்றும் மாரியம்மன் கோவில். இது பார்த்தீங்கன்னா மதுரையின் புகழ்பெற்ற அம்மன் கோவில். தெப்பத் திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெறும். அம்மன் அருள் அனைவரையும் காக்கும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கூடலழகர் பெருமாள் கோவில். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. கூடலில் அமர்ந்து பக்தர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பு வாய்ந்தது. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா இம்மையில் நன்மை தருவார் கோவில். மதுரையில் உள்ள பழமையான சிவன் கோயில். இது பார்த்தீங்கன்னா இங்கே தரிசனம் செஞ்சால் இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஓகேங்களா. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நரசிங்கம் யோக நரசிம்மர் கோவில். மலைக்குகையில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த பெருமாள் கோயில். யோக நரசிம்மர் அருள்பாவிக்கும் அதிசய ஸ்தலம். 300 படிகள் ஏறி சென்று தரிசிக்க வேண்டும். இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்னா 300 படிக்கட்டுகள் ஏறி தான் போக முடியும். 9வது பார்த்தீங்கன்னா திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில். இது 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்று. காளமேக பெருமாள் அருள்பாலிக்கும் புனித ஸ்தலம். வைஷ்ணவ திருத்தலமாகவும் சிறப்பு பெற்றது. இதுக்கு பார்த்திங்கன்னா 108 திவ்ய ஸ்தலம் ஒன்று. 10வதாக பார்த்தீங்கன்னா அருள்மிகு வீரராக பெருமாள் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பழமையான கோவில். இது பார்த்திங்கன்னா மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல பழமையான கோவில்களில் பக்தர்கள் தரிசிக்க வேண்டியவை. இந்த 10 கோவில்கள் தான் பார்த்திங்கன்னா மதுரையில் மிகவும் பிரபலமான மற்றும் புண்ணியஸ்தல கோவில்கள். யாரெல்லாம் மதுரையில் இருக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரைக்கு போனவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் போகலையோ அவங்கெல்லாம் ஒரு டைம் போய் இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நன்றி, வணக்கம்.